ජුවල්රි මේ හැමදේම කබිනාත්ගේ සිලෙක්ෂන් அலங்காரம் வந்து நேச்சுரல் ஹேரை வச்சு Natural hair. இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஹேர் நிறைய பியூட்டிஷியன் அப்புறம் மாடல்ஸை வளர்த்து விடுறதா Girlfriend இல்லையே. No girlfriend. மாடல் மாற்று மோதிரம் 2026. வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் மாற்று மோதிரம் 2026 அந்த நிகழ்வு பார்க்க போகின்றோம். முக்கியமாக சொல்லப்போனால் யாழ்ப்பாணம் மட்டுமில்லாமல் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து அந்த மாடலிங் செய்யக்கூடியாக்கள் மற்றும் அந்த மாடலிங் துறையை சேர்ந்தவர்கள் சேர்ந்து மிக திறமையான முறையிலே ஒரு திட்டமிட்டு இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல சுவாரஸ்யமான விடயங்கள், உண்மைக்கு சொல்லப்போனால் ஒரு இந்திரலோகத்தில் இருக்கிற அலைகள் எல்லோருமே இங்கே வந்தது போல் மிக அழகான பெண்கள் தங்களுடைய மிக அழகான உடையில் மிக அழகான ஒப்பனையுடன் அதை காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். பார்ப்பதற்கே கண்கவர் காட்சியாக இருந்தது. நீங்களும் அந்த காணொலியை பாருங்கள். நிச்சயமாக முக்கியமான காணொலிகள் நிகழ்வுகள் அனைத்தும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். முன்னே தான் சொல்லுங்க வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மாற்று மோதிர அந்த நிகழ்ச்சியானது நடைபெறப் போகின்றது. அதற்காக மாடல் ஷூட் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய மாடல்ஸ் வந்து நிற்கணும். அந்த மாடல்ஸ் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸையும் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து பல விடயங்கள் நடைபெற போகின்றன. அதை வந்து நாங்கள் தொகுத்து பார்ப்போம். இது பஞ்சபாண்டவர்கள் ஒரு கன்செப்ட் உண்டு. இப்போ வந்து பஞ்சபாண்டவர்களுடைய ஹெட்டப்ஸில் வந்து நிற்கணும். அதை நாங்கள் வந்து பார்க்குறோம். மிக அழகாக வந்து வெளிக்கிட்டு இதில் வந்து நாங்கள் பார்க்கலாம். எங்கேருந்து வந்துருக்கீங்க? நான் ஜெஃப்னா. எவ்வளோ ஆளாக மாடலிங்கில் இருக்கிறீங்க? இப்போ ஒரு 2 இயர்ஸாக மாடலிங் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களோட ஹெட்டப்பை பற்றி சொல்லுங்க. நீங்கள் நிறைய பேர் நிற்கிறீங்க. பஞ்சபாண்டவர், அவங்க பாஞ்சாலி, நான் வியூமன், சாரி அர்ஜுனன் தர்மன். நீங்கள் எது? அர்ஜுனன். நீங்கள்? මේ නම් කියන්න ඕනේ පංචාලි ගොයිද ඉන්නේ? මා අනුරාධපුරේ. අනුරාධපුර. ஃபுல் டைம் மாடல். ඔව් ෆුල් ටයිම්. ஓகே. நீங்கள் என்ன? அர்ஜுனன். அர்ஜுனன். இங்கே ஜெஃப்னா? ஜெஃப்னா. ஓகே. நீங்கள்? நான் நகுல். ஜெஃப்னா தான். நீங்கள் ஜெஃப்னா. எவ்வளோ ஆழமாக செய்து கொண்டு வரீங்க மாடலிங்? ஒரு 6 month ஆயிடுச்சு. How many years are working in modeling? 15 years. 15 years. Yeah. මොකද? වින්දයා කල්පනි. ආබිල් රාම් බියුටි සෙන්ටර් ජෙෆ්නා වල දැන් අවුරුදු 10ක් තිස්සේ මගේ යාළුවේ. එයාගේ තමයි මම හිතන්නේ හොඳම මේකප් මට සෙට් වෙන මේකප් එක දෙන්නේ. ඩොස් මේ කොස්ටියුම් ජුවල්රි මේ හැමදේම கபினாத்கே சிலெக்ஷன். இங்காலயம் வந்து மாடல் ஷூட் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களையும் வந்து பார்க்கலாம். இது தம்பி தெரிஞ்சிருக்கும். தம்பி எவ்வளோ ஆழமாக இந்த மாடல்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வந்து நிற்கிறீங்க? மாடல்களுக்கு இல்லை, அப்புறம் ஸ்டூடியோ தொடங்கி இப்போ ஒரு 5 வருஷம் முடிய போகுது. இவங்க தமிழா? இவங்க அவர் தமிழ் தெரியும், இவ ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கள மரம். வந்து எடுத்து வந்துருக்குறாங்க. ஒரு போஸ் கொடுத்து வந்துருக்குறாங்க. பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. ஹாய் ப்ரோ. எங்கேருந்து வாரீங்க? ஜெஃப்னா. ஜெஃப்னாவா? நீங்கள் தமிழ் தானா? தமிழ் தெரியும். தமிழ் தெரியும். ஓகே ஓகே. ஜெஃப்னா இருக்குது. ஜெஃப்னா இருக்குது. இது உங்களோட மாடல்? மாடல். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே? No girlfriend. This model. ஹாய். நம்ம மகது බොරැදි. ගොයිද ඉන්නේ? අනුරාධපුර. අනුරාධපුර. ෆුල් ටයිම් මොඩල්ද? No. business side. ඔයා මේකප් ආටිස්ට්ද මොඩල්ද? model. මොඩල්. ඔව්. ඔව් ලස්සන ඔයා ඩ්‍රෙස් கோட். அப்படி எங்காலயம் வந்து அந்த மாடல் ஷூட்ஸ் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இன்றைக்கு கனவேருக்கு மாற்று மோதிரம் நடக்குதுன்னு தெரியும். ஆனால் இதில் என்னென்ன விடயங்கள் இங்கே நடக்க போகுது?
இதில் வந்து வழமையாகவே வந்து ப்ரைடல் ஷோ வந்து நடக்கிறது. இந்த முறை வந்து நான் வந்து கவர் பேஜ் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து டெய்லி எல்லாருமே செய்கிற மாதிரி ப்ரைடல் லுக்கோ சம்திங் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பஞ்ச பாண்டவர் அந்த சப்ஜெக்டில் வந்து மகாபாரதத்திலிருந்து அந்த பஞ்ச பாண்டவர் பாஞ்சாலி அந்த கேரக்டர்ஸை வந்து நான் கவர் பேஜாக செஞ்சுருந்தேன். அந்த புக்கில் இருக்கிற மாதிரி அதே ட்ரெஸ்ஸிங்கோட அவ்வளோ மாடல்ஸையும் வந்து ஸ்டேஜ் ஏற்றுறதுக்காக இன்றைக்கி நான் வந்து கலர்ஃபுல்லாக கூட்டிட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க. அதில் வந்து இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு கொடுப்பாங்களா இல்லாட்டி என்ன மாதிரி? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் இல்லை, நம்மளோட டேலண்ட்டை வந்து காட்டுறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. நிறைய வருஷம் வந்து ஜெஃப்னாவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அருந்ததியோட அன்று முதல் இன்று வரையும் வந்து நான் கைகோத்து கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இந்த முறை வந்து நல்ல பிரம்மாண்டமாக வந்து நடக்கிற இந்த ஈவெண்ட்டில் வந்து நான் எனது மிஸ்ஸஸ் வைஷ்ணவி அண்ட் வந்து என்னுடைய பாபா எல்லாம் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எல்லாமே கவர் ஷூட்லேருந்து A to Z வந்து எங்களுக்கு அருந்ததி வந்து அரேஞ்ச் பண்ணி தந்துருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து சொல்ல வேணும், இந்த பஞ்சபாண்டவர் ஷூட்டுக்கு வந்து எவர்கிரீன் அவங்க வந்து பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வந்து ஜாய் க்ளோரியஸ் வந்து ஜுவல்லரிஸ் அந்த மாதிரியெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸ்பான்சர்ஸ் ஓகே. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கைகளை வந்து நிறைய பேர் வந்து தங்களோட திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான ஷோஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நம்மளை வளர்த்து விடுற இந்த அருந்ததி வந்து இன்னும் மேலும் மேலும் பல கலைஞர்களையும் வளர்த்து விட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் பார்த்தோம்னா அந்த முன்னுக்கு இருந்து தெளிப்பள்ளை ரோட்டால் அந்த மண்டபத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்காக எல்லோரும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள் செல்கின்றார்கள். வணக்கம். ஓ வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? எவ்வளோ காலம் அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? நான் இப்போ தான் ஸ்டார்ட். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, முன்னாடி வந்திருக்கிறேன். அதனால் வந்திருக்கிறீங்க. மாற்று மோதிரம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? ஓ இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ என்ன இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க மாற்று இன்னைக்கு மோதிரம்? ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே ஒர்க் தான். ஓகே. நீங்கள் இந்த துறையில் வந்து சாதிக்க வேணுமெண்டு உங்களுக்கு ஒரு எய்ம் ஒன்று இருக்குது தானே? என்ன மாதிரி அந்த எய்ம், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? நிறைய பியூட்டிஷியன் அப்புறம் மாடல்ஸை வளர்த்து விடுறதா? வளர்த்து விடுறது. ஓகே ஓகே. உங்களுடைய இந்த நோக்கம் வந்து சிறந்து விளங்கணுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். என்ன மாதிரி எவ்வளோ காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? உங்களுடைய இந்த ஃபீல்டுக்கு வேற வேணுமென்று ஏன் யோசிச்சீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். 1 இயராக இருக்கிறேன். நான் வேறு மாடல்ஸை பார்த்து எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால் நானும் வந்தேன். முதல்ல இதில் மாற்று மதத்தில் பங்கு பெற்றிருக்கிறீங்களா? இல்லை, இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களோட ஃப்யூச்சர் எய்ம் என்ன? ஃப்யூச்சர் எய்ம் நிறைய இருக்குது, பிஸ்னஸ் மூவ் ஆகணும்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து நான் இதுவும் எனக்கு பிடிச்ச ட்ரீமில் ஒன்று தான். அப்போ இதனால் நான் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களுடைய ட்ரீம் வந்து சக்ஸஸ் அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? என்ன 23 இயர்ஸா? இது வந்து நீங்கள் மேக்கப் பண்ண? ஓகே. இதில் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கு செய்ய போகிறீங்க இந்த மாற்று மதத்தில்? வெஸ்டர்ன் மாடல் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க ஹேண்ட் ஒர்க் கொண்டு செய்யணும். இங்கே மாடல் ஷோ மாதிரி வந்து செய்யறது. நீங்கள் யாழ்ப்பாணமா? என்ன சொந்த இடம் யாழ்ப்பாணம். நான் கொழம்புல தான் 30 இயர்ஸாக இருக்கிறேன். ஓகே. நான் அங்கே வொக்கேஷனல் அகாடமி செய்கிறேன். ஓகே. ஒரு ஹவுஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே என்னட்ட இருக்குது. நான் WS கிராஜுவேட், அதோட யோகா தெரபிஸ்ட், ஸ்கின் தெரபிஸ்ட், பியூட்டி தெரபிஸ்ட், அதாவது ஒரு ஹவுஸுக்கு தேவையான மாடர்ன் குக்கரி, மாடர்ன் கேக் டெக்கரேஷன், சோயிங், ஃபேஷன் டிசைன் எல்லாமே இருக்குங்க. ஹேண்ட் ஒர்க்ஸ், பியூட்டி, ஈஸ்தெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. லெவல் 3லேருந்து லெவல் 4, லெவல் 5 வரையும் பியூட்டி கல்ச்சர் கிளாஸஸ் இருக்குது. டிவிசி NVQ லெவல், IVQ லெவல் எல்லாமே கோர்சஸ் இருக்குது. எல்லாம் கோர்சஸ். நீங்கள் அந்த மேக்கப் பண்ண விதம் உண்மைக்கு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது, ஒரு பியூட்டியை பார்க்குற மாதிரியே இருக்குது. தேங்க்யூ. ஹாய். நீங்கள் உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? 2-3 இயர்ஸாக இருக்குது. நீங்கள் உங்களோட இடம்? வவுனியா. வவுனியா. ஓகே. என்ன மாதிரி ஒர்க் இன்றைக்கு அது முதல்ல ஆல்ரெடி அனுபவம் இருக்கா? இதான் ஃபஸ்ட் டைம்? நிறைய இருக்குது. டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பேன். நிறைய
மாதிரி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாடலாக போயிருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் பெரிய 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 மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு மாடலாக போயிருக்கிறேன். நிறைய செய்திருக்கிறேன். நிறைய செஞ்சுருக்கிறீங்க. ஒரு வித்தியாசமான ஷேப்பில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி இங்கால அம்மன் வேஷம், அம்மனை எப்படி செய்கிற மாதிரி. வணக்கம். நீங்கள் என்ன அம்மன் வேஷம் அப்படி போட்டுருக்கீங்களா? எவ்வளோ நேரம் மெனக்கட்டுனது செய்கிறதுக்கு? 3-4 hours. யா, இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து அவள் வந்து வேணும் மகள், இவ தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம், நான் வந்து சாவச்சேரியில் இருக்கிறேன். அண்ட் கஸ்தூரி ஆண்டன் அண்ட் பியூட்டி கேர் எங்களோட பியூட்டி பார்லரோட நேம். இவ வந்து என்னுடைய மகள். அவள் ஒரு பரதநாட்டியத்தில் இன்ட்ரெஸ்டான ஒரு ஆள். ஸோ அவள் நான் ஒரு அம்மன் அலங்காரம் செய்து இன்றைக்கு இந்த ஒரு இது என்னுடைய 10 வருஷத்தில் ஃபீல்டில் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்டான ஒரு அருந்ததி ப்ரோக்ராமுக்கு நான் பார்ட்டேக் பண்ணுறேன். இப்போ தான் வாரீங்க? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் அவவே அம்மன் அலங்காரம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அதோட எனக்கு ஒரு பிரைடல் லுக் கொண்டு இருக்குது, கிரியேட்டிவ் இன்னொரு லுக் கொண்டு இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணி செஞ்சுருக்கிறீங்க. நான் தான் செய்தேன். இதை பற்றி சொல்லுங்கள். மிக அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபேஸில் வந்து நாங்கள் கலர்ஸை பாவிச்சு நாங்கள் எப்படி மேக்கப் செய்யலாம், க்ரியேட்டிவ் லுக்ஸுக்கு என்னென்ன செய்யலாம்ன்றதை வந்து ஒரு முயற்சி நாங்கள் செய்திருக்கிறோம். அதோட வந்து ஹேர் தலை அலங்காரம் வந்து நேச்சுரல் ஹேரை வச்சு நேச்சுரல் ஹேரை வச்சு நாங்கள் அதுக்கு கலர் பண்ணி அதை பூ ஃப்ளவர் வடிவம் அமைச்சு அவங்களோட ஹேரை வந்து செய்திருக்கிறோம். இதில் இருக்க இந்த ஒவ்வொரு நேச்சுரல் ஹேர், இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஹேர் வந்து ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துருக்கிறோம். எப்படி நாங்கள் ஹேருக்கு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கொடுப்போமோ அதே மாதிரி இதை வெட்டின ஹேரை சேர்த்து வச்சு நாங்கள் செய்திருக்கோம். எவ்வளோ நேரம் இது நீங்கள்? இவங்களுக்கு வந்து ஒரு 3 hours எடுத்துருக்கு. 3 hours எடுத்து. அழகாக இருக்குது, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதே மாதிரி எங்களையும் வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்காக எல்லோரும் வந்து ஒரே இடத்துல வந்து குமிஞ்சு நிற்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். தற்போது அந்த அருந்ததியினுடைய அந்த நிகழ்வானது ஆரம்பிக்கப்பட போகின்றது. அதற்கான தயார் நிலையில் நிற்கின்ற அந்த காட்சி. பஞ்ச பாண்டவர்கள் முன்வர, பின்னர் அந்த மேக்கப் செய்கிறவங்க எல்லோருமே வந்து பின்னால் வாரார்கள். இந்த பாதையால் அப்படியே உள்ளுக்கு போகிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த ஒரு இடத்தெல்லாம் வந்து அந்த மாற்று மோதிரம் அந்த நிகழ்வானது நடைபெற போகிறது. அதற்காக எல்லோருமே வந்து இருக்கின்ற அந்த காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்பிக்கப்படவில்லை. ஆரம்பிப்பதற்காக அதனை பார்வையிடுவதற்காக இருப்பதனை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மங்கள விளக்கு ஏற்றுவதற்கு நாங்கள் முதலில் அழைத்திருப்பது கையல்வெளி ஜெயபிரகாஷ், டைரக்டர் சலூன் நயாகரா அண்ட் இன்டர்நேஷனல் வின்னர். மங்கள விளக்கு ஏற்றுவது நிகழ்ச்சியானது ஆரம்பமானது. அழகான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒரு மாற்று மோதிரம் யாழ்ப்பாணம்.
இந்த இடத்தை வந்து மேக்கப் பண்ணிட்டு வரவங்க எல்லோருமே வந்து ஒரு வோக் கொண்டு கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் எல்லோரும் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அந்த வோக்கானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பஞ்ச பாண்டவர்களோடும் நடந்து வருகின்ற அந்த காட்சி 5 பேருடனும் நடந்து வருவார். எல்லோரும் தங்களுடைய ஒரு உச்சகட்டமான அழகான ஒரு மேக்கப்பை ஒரு மாடலுக்கு செய்து அதை வந்து காட்சிப்படுத்துவார்கள். உதாரணமாக அவர் நடந்து முடிந்தவுடன் அவருக்கு மேக்கப் செஞ்சவர்களோடு சேர்ந்து அவர்கள் நடந்து வருவார்கள். அவ்வாறே எல்லோரும் இங்கு செய்து கொண்டிருப்பார்கள். இங்கு வருபவர்களுடைய ஒவ்வொரு ஆடைகளும் தெரிந்தெடுக்கப்பட்டு தனித்துவமான முறையிலே அணிந்து கொண்டு வருவது மிகவும் ஒரு சிறப்பு. அந்த வகையில் இது மயிலிறகோடு வந்திருக்கின்றார். அதே மாதிரி அந்த கேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தார்கள்.
நாங்கள் முதலே சொன்ன மாதிரி வித்தியாசமான முறையிலே இந்த ஒப்பனையானது செய்யப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக அழகாக அந்த அம்மன் வேடமிட்டு சிறப்பான ஒரு நடனத்தையும் வழங்கியிருந்தார். இதில் பார்த்த ஒவ்வொருத்தருடைய அந்த சாரி செலெக்ஷன், அதே மாதிரி ஒப்பனைகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சளைச்சதில்லை என்ற மாதிரி எல்லாமே மிக அழகாக இருந்தது. அவ்வாறு ஒவ்வொரு விடயங்களும் பார்த்து பார்த்து செய்திக்கு அந்த ஒப்பனைகளை செய்திருந்தார்கள்.
அரசி வேடமிட்டு மிகவும் ஒரு கம்பீரமாக வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இதுக்கேற்ற அந்த மியூசிக் எல்லாம் போட்டிருந்தார்கள். இதில் போட முடியாது குப்பைட்ஸால், ஆனால் உண்மைக்கும் பார்க்கறதுக்கே மிக சிறப்பாக இருந்தது. இவங்க மட்டுமில்லை, எல்லோருமே வந்து தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டியிருந்தார்கள்.
பங்கு பெற்றியவர்களில் அநேகமானவர்கள் இதில் வருவார்கள். அதே போல் மிக வித்தியாசமான ஒப்பனைகள் இடப்பட்டிருக்கு பாருங்கள். அதில் வந்து நெய் மாதிரி எல்லாம் ஊதண்டி இருக்குது. அது ஒரு வித்தியாசமான உருவம். அதே மாதிரி கழுகு ஒன்று வைக்கப்பட்டிருக்குது இந்த பெண்ணின் தலையில். சரி உறவுகளே, இந்த மாற்று மோதிரம் நிகழ்ச்சியில் நடைபெற்ற முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து நான் தந்துள்ளேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.